அப்ப நீர்வளர் ஆம்பல், இந்த தண்ணீயில் வளரக்கூடிய ஆம்பல், தூம்புடை திரள்கால். தூம் அப்படின்னா நடுவுல அந்த ஆம்பல் தண்டுல பார்த்தோம்னா நடுவுல ஒரு அ துளை இருக்கும். அதான் தூம்னா துளை. திரள்கால்னா திரள்னா என்ன? திரண்டு வர்றது. திரண்டு வரனா பெருகுறது. தடிமனான திரள் தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல திரள் கால் அப்படிங்கிறாங்க. அதாவது கால் அப்படிங்கிறது ஆம்பலினுடைய அந்த தண்டு. அதை சொல்றாங்க கால் அப்படின்னு சொல்லி. அதாவது தடித்த தண்டினுடைய நீரில் வளரக்கூடிய அந்த ஆம்பலின் தண்டு. அதுல என்ன ஆகுதுன்னு பாருங்க. நார் உரித்தன்ன மதன்இல் மாமை. அந்த தண்டுல நாருங்கிறது அந்த மேல இருக்கக்கூடிய அந்த அப்படியே உடைச்சிட்டு நம்ம அப்படியே இழுத்தோம் அப்படின்னா, அந்த மேலோட்டமா இருக்கக்கூடிய கொஞ்சம் பாசி படிந்தது போன்று இருக்கக்கூடிய நார் வந்து வெளிய வரும். வெளிய வந்ததுன்னா, அந்த தண்டினுடைய நிறம் வந்து வெளிப்படும்.